ராதிகா அண்ணான்னு ஒரு மரியாதையோட கூப்பிடுற ஒரே ஆளுன்னா நீங்க தான். அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுல சத்தியமான வார்த்தை. நீங்க அண்ணான்னு கூப்பிட முடியாது. 87 கதாநாயகிகள் அண்ணான்னு கூப்பிடுற ஒரே ஒரு குட்டி பாப்பா. பாப்பா உங்க ஒய்ஃப் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்க தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த செட்ல. சொல்லுங்க இல்லையா? ஆமா சொல்லுங்க. ஓபனா சொன்ன தப்பா போயிடுமா வீட்டுக்கு திட்டுபாளே. ராதிகாக்கு எவ்வளவு தூரம் நீங்க ஒரு சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் எப்ப மலைச்சு போனீங்க அவங்கள பார்த்து? இல்ல அவ ராட்சசிங்கவா, எம்மராத பொண்ணு. இவ ஏதா கரெக்ட் திட்டுவாவா, நம்ம சொன்னா கேட்க மாட்டாவா, ஒரு ரவுடி பண்ணுவா. ஒரு கதாநாயகி மேல படுத்து பிறல்ற மாதிரி ஷார்ட்டே வந்திருக்காது. அந்த அயோக்கியத்தை நான் தான் பண்ணியிருக்கேன். எத்தனை கதாநாயகி மேல ரோல் ஆனன்னு எனக்கே தெரியாது. ஆனா அவன் வந்து ரொம்ப டீசென்ட் லவ் சீனா தொடாம தான் அவன் நடிப்பான். நீங்க நடுவுல போய் உட்கார்ந்துக்குவீங்க. சின்ன பல்லு பகுடெல்லாம் போய் என்னோட 75 வயசு சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. நான் 85 சொல்றது வெக்கமா இருக்கு. 85 Can you believe it? வெக்கமா இருக்குன்னு சொல்லுங்க. பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செத்த சேவலோன் துணைவன் நான செங்கையோன் தங்கை திக்கில் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பெண்ணை காமவல்லியாம் கன்னி என்றாள். காலம் மாறி போச்சு. சரி, இப்ப இந்த பசங்க கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒண்ணும் புரியாது. எழுந்து ஓடிடுவாங்க. சரி, ஓகே. அவங்க கிட்ட பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க, கை தட்டுவாங்க. அப்ப எல்லாம் சூர்யா வந்து ரொம்ப ஷை. ஓகே, இப்படியே இருப்பான். நான் சொல்ல, சூர்யா இப்படி எல்லாம் இருக்க கூடாது சூர்யா, நல்லா அப்படி தைரியமா இரு, நல்லா சிரி, உங்க அப்பா மாதிரி இரு. அப்பா மாதிரி இரு சொல்லல. அப்ப ஜோதிகா ஒரு மூலையில அதுவும் குவைட்டா இருக்கும். இப்ப ஜோதிகா கிட்ட பேசு சூர்யா, நல்லா பேசு. யாரு? நானு. பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்ச அயோக்கிய பெண்ணை சிவரேன் இருந்திருப்பான். அவன் சிவரேன் இருந்திருப்பான். போய் பேசி பேசி வந்து ரேக்கி விட்டு இன்னைக்கு அவங்க 2 குழந்தைய பத்திட்டாங்க. 150 பேரை லவ் பண்ணிட்டு ஒரு நடிச்ச ஒருத்தன் கேவலம் ஒரு பொண்ணை பையன் லவ் பண்ணாரு வேண்டான்னு எப்படி சொல்ல? நான் வேண்டான்னு சொல்ல முடியல. கேட்பான், ஏப்பா இத்தனை பொண்ணுங்களை நீ லவ் பண்ணியிருக்கிற, படங்களை பண்ணியிருக்க, நான் ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணணும், என்ன பண்ண முடியும்? அது நான் வாய முடியிட்டேன். பிரச்சனை இல்லை. வீட்டுக்காரமாக இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு செட் ஆகி 4.5 years இப்படி ஒன்று இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறா இல்லை லைஃப் டைம் சும்மா இருந்துக்கிறோம்னா அப்போ பார்த்தா ஜெனுவன் கேஸ்ன்னு சொல்லி விட்டு வச்சிட்டோம். Title sponsors Ramraj Mritu Towel, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Radhika Sarath Kumar Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Arabian Garden, a seafood restaurant. Anuj Tiles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Powered by லலிதாம்பிகை Fertility Center, a unit of Sri Lalitambigai Medical College and Hospital. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Gasanshi Jewellers, celebrate with exclusive launch offers from Feb 7th to 28th only. 2,500 offer per sovereign on gold, 5,000 offer per carat on diamonds. Darling AC திருவிழா, இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Venue partner MOP Vaishnav College for Women. வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி தங்க முன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும் திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும் விட்டு வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி. ராதிகா அண்ணான்னு ஒரு மரியாதையோட கூப்பிடுற ஒரே ஆளுன்னா நீங்க தான். அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுல. சத்தியமான வார்த்தை. நீங்க அண்ணான்னு கூப்பிட முடியாது. 87 கதாநாயகிகள் அண்ணான்னு கூப்பிடுற ஒரே ஒரு குட்டி பாப்பா. அந்த 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 பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. நாங்கெல்லாம் சார்னு கூப்பிடுறோம். அது மட்டும் இல்ல, உங்க ஒய்ஃப் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட அவங்க தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த செட்ல. சொல்லுங்க இல்லையா? ஆமா சொல்லுங்க. ஓபனா சொன்ன தப்பா போயிடுமா வீட்டுக்கு திட்டுபாளே. இல்ல அந்த ஷூட்டிங்ல எவ்வளவு படங்கள், அத்தனை படங்கள். அப்புறம் சீரியல். ஆமா, சித்தி அண்ணா படங்கள் 11 படம் பண்ணமா. சீரியல் விஷயங்கள் பார்த்துக்கிட்டு 5 வருஷம் எவ்வளவு வாழ்ந்துருக்கேன். 5 வருஷம் அதுதான் சொன்னோம். 5 வருஷம் ஒருத்தர் நம்ம எவ்வளவு வாழ்ந்துருக்கோம். என்னுடைய ப்ரொடக்ஷன். நான் இது ஒரு விஷயம் அவரை பத்தி சொல்லணும். நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் தயாரிக்கிறேன், நான் தான் வந்து இதை எப்படி சிக்கனமா எடுக்கணுங்கிறது என்னுடைய இதுல தான் இருக்கு, பர்வியூல இருக்கு. ஆனால் நான் இருக்கேன் பாருங்க, நான் இன்னொரு கேரக்டர். 6 மணிக்கு மேலே முறைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நான் 6 மணிக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன்.
ஐ வாண்ட் டு கோ ஹோம். ஏன்னா மை ப்ரையாரிட்டி வந்து என் ஃபேமிலி, மை சில்ட்ரன். அப்போ இவர் தான் டே ஒரே ஒரு சீன்டி முடிச்சிடலாண்டி, அண்ணா நீங்கள் பேசாதீங்கண்ணா, நான் இருக்க மாட்டேன். யாரு முதலாளி அம்மா எப்படி வேணாலும் நடக்கிறேன், காசு வாங்கிட்டு நடிக்கிற ஓட முடியுமா? நாங்கள் டயத்துக்கு 95, 96 இருந்துட்டு தான் போவோம். முதலாளி அம்மா எப்படின்னா வரவு பண்ண போவாங்க. ஒரு வேடிக்கை பாருங்க, என்னை விட 21 வயசு சின்ன பொண்ணு, பட் எனக்கு முதலாளி நிலைமை நினச்சி பட்டு நிறைய விஷயம் பின்னாடி பேசுவோம். கேளுங்க வேற. முதல்ல ராதிகாவை எங்க மீட் பண்ணீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ எம்ஆர் ராதாவோட பொண்ணு ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க. ரொம்ப மாடர்ன் இல்லையா? எல்லாருமே வந்து முதல்ல நாங்கள் வந்து உறவாடு மஞ்சு படத்தில் 2 பேரும் மீட் பண்ணிக்க முடியல. பட் அதில் ஒரு அருமையான கேரக்டர் அதை பண்ணோம். பட்டு பின்னாடி பண்ண படங்களில் வந்து ராதிகா வந்து ஃப்ளைட்டில் வருவான், நான் கார் ஓட்டுவேன். அந்த மாதிரிலாம் பீளமேடு ஏர்போர்ட்டில் பாரிஜாதம் பகலில் பூத்ததவன் ஒரு பாட்டு நெட்டில் போய் பாருங்கள். அதெல்லாம் இவன் ஃப்ளைட்டில் வருவாங்க, நான் கார் ஓட்டிகிட்டு வருவேன். அந்த மாதிரி அருமையான படம் அது. அதிலெல்லாம் நடிச்சிருந்தேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், அதை மறக்கவே முடியாது. ஒரு படத்துல நானும் இருந்திருக்கேன், வீட்டிலே ராமன் வெளியிலே கிருஷ்ணன். ஆமா, அதுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு, மணிவண்ணன் டைரக்ட் பண்ண படம். போட்டோல வச்சிருக்கேன், நான் போட்டோல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாசப்பறவைகள் இல்லையா? பாசப்பறவைகள் பாடாத எனக்கு 2மே மாஸ்டர் பீஸ் படம். பட் அதை விட இந்த பசும்புன்னு ஒரு படத்தில் இப்போ தான் இந்த பாட்டி வேஷம் பண்ணிக்கலாம். இந்த பாட்டியை விட இது மேக்கப் பாட்டி, அது ஒரிஜினல் பாட்டி. அந்த பிரபு வந்து முதல் பையன், அந்த பையன் வந்து தன்னை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறதுக்காக இந்த படம் பூரா ஏங்குற மாதிரி ஒரு கேரக்டரு. என்ன பாரதிராஜாவுக்கு கொடுத்த மாஸ்டர் பீஸ் ரோலு ராதிகாவுக்கு. அதுதான் அது சரியாக ஓடாமல் போயிடுச்சு. ரொம்ப சில டைம் நடிக்கும்போது எங்களுக்கு ஷார்ட் சொல்லிடுவார். இவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், பிரபு இருக்க மாட்டார் அந்த சீனில். அப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்படி நடிச்சிட்டு இருக்கும் போது கட்டே சொல்ல மாட்டார். நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணுறோம் கட் சொல்கிற வரைக்கும். பார்த்தா அவர் அழுதுகிட்டு இருக்காரு. எமோஷனல் பாரதிராஜா எமோஷனல் ஆள். பார்த்தா ரஃப்டாக இருப்பார் தவிர ரொம்ப எமோஷனல் ஆள். அது அவர் பண்ணுறே கிழக்கே போகும் ரயிலில் வந்து 1978 ரிலீஸ் பண்ணி இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு 5 லாங்குவேஜ் 200 படம் பண்ணியிருக்காங்க. 300 படம் 200 படம் தான் ரெக்கார்டு இருக்குதுங்க கிட்ட. நீ 300 படம்னா என்ன சந்தோஷம். இப்போ அதுக்கப்புறம் நடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு அப்போ அப்டேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பண்ணின லேடி. இப்போ நாங்கள் 4000 ஹவர்ஸ் டெலிவிஷன். ஆமாம். அப்புறம் அதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் பழைய லிஸ்ட் தானே. நானும் 192 படங்கள் நடிச்சிருக்கிறேன். 175 படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். 87 கதாநாயகிகளோடு நடிச்சிருக்கேன். பாரு இந்த பாப்பா சேர்த்து 87 கதாநாயகிகள் டுவீட் படிக்க. பட் ஒருத்தி மட்டும்தான் என்னை வந்து அண்ணான்னு கூப்பிடுவான். பாப்பான்னு கூப்பிட்ட ஒரே ஆள் நீங்க தான். 64 வயசுல பாப்பான்னு கூப்பிடுற ஒரு பாக்கியம் வந்து கிடைச்சதே எவ்வளவு பெரிய விஷயம். we are all lucky. நிஜமா என்ன நம்மள வந்து பாப்பான்னு ஒருத்தர் கூப்பிடுறா அப்படின்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் சொல்லுங்க. ஓகே, சாப்பாடு தேவையில்லை. ஆமா, இன்னைக்கு சாப்பாடு தேவையில்லை எங்களுக்கு. நிறைய பப்ளிக் நிகழ்ச்சிக்கு போகிறேன். இப்போ ஊரை இப்போ தம்பி நிற்கிற நம்ம வெள்ள முடியோட மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்க. பார்த்து என்னப்பா அவனுக்கு வயசுன்னு கேட்டால், இந்த வயசில் நம்ம கேட்டால் 45-50மானுங்க. இன்னும் பல்லு பகுடெல்லாம் போய் என்னோட 75 வயசு சொன்னா எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் 85 சொல்கிறது வெக்கமாக இருக்குது. 85 வெக்கமாக இருக்குன்னு சொல்லுங்க. எங்கேயாவது பப்ளிக்கில் போகணும்னா வாக்கிங் போனோம்னா போட்டில் வாக்கிங் போகும்போது விசாரிச்சு பார்த்தேன். ரொம்ப வயசானவங்களாம் ஒரு ஆள் கூட 80 தாண்டி வாக்கிங்கே போகிறதில்ல. பட் நாங்கள் இப்போ இந்த கொரோனா பீரியடில் நான் வீட்லேயே வாக்கிங் வந்து 45 மினிட்ஸ் மார்னிங் வாக்கிங் பண்ணுறேன். கேன் யூ பிலீவ் அவர் 85 யாராவது நம்ப முடியுமா? Not at all. வேஷம் மேக்கப் 50 ஓகேயா? 50 ஓகேயா? 45 ரொம்ப பொறாமப்படுறீங்கப்பா. சரி, ஒரு 55 வச்சுக்கலாமா? 55 தொலைஞ்சு போது வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 60 கூட வச்சுக்க முடியாது சார். ஷர்ட் சைஸ் சொல்றீங்களே சார். சிவகுமார் சார், நீங்க வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஆக்டர். சரி, நீங்க உங்க டயலாக பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த ஹீரோயின் டயலாக பாத்துருவீங்க. ஏன்னா எல்லாம் புதுசா நாங்கெல்லாம் வரும்போது அம்மா இவ்வளவு ஃபாஸ்டா சொல்லக்கூடாதம்மா, கொஞ்சம் இழுத்து சொல்லுதுமான்னு சொல்லுவீங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்ககிட்ட வந்து தமிழ் கத்துக்காத ரத்தியில இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ரத்தி அக்னிஹோத்ரி நடிச்சாங்க. அதுல இருந்து எல்லாரும், ஸ்ரீபிரியால இருந்து எல்லாரும் உங்ககிட்ட டயலாக் லாரன்ஸ்னு ஒரு பொண்ணு மேல்காட்டு டயலாக் எழுதி கொடுத்து பொண்ணு டேப் பண்ணி அனுப்புவேன். ஐ ரிமெம்பர் தட். ராதிகாக்கு எவ்வளவு தூரம் நீங்க ஒரு சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் எப்ப மலைச்சு போனீங்க அவங்கள பார்த்து? இல்ல அவ ராட்சசிங்க, எம்ஆர் ராதா பொண்ணு. இவ ஏதாவது கரெக்ஷன் திட்டுவாவா, அவ திட்டுவா. ஏதாவது பொண்ணு இந்த பாடாத எனக்கு இந்த கோர்ஸ் பாசப்பறவையில் கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் பங்க்சுவேஷன் சொல்லி கொடுப்பேன். பட் நம்ம சொன்னா கேட்க மாட்டாவா. ஒரு ரவுடி பண்ணுவோம், ரவுடி பொண்ணு. சொன்னா கேட்க மாட்டான். நான் என்ன சொல்லுவேன்னா, அண்ணா உங்க வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. காலையில அவங்கள எழுப்புங்க.
மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்கள வச்சு செய்யுங்க, நான் என்னை விட்டுடுங்கண்ணா அப்படிம்பேன். அவங்க 2 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா உங்களுக்கு வேறு வேலை இல்லையாக்கா, அவரை விட்டீங்க, அவருக்கு இப்போ எங்களை படுத்துறேன். இல்லைம்மா, ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது வந்து ஆமாம், அது ஒரு நாளில் பண்ண முடியாது. நான் வந்து 67 வயசில் கம்பராமாயணம் பேசினேன். ஒரு பாட்டு சொல்ல நீ திருப்பி சொல்லி எவ்வளோ புத்திசாலி பொண்ணு எனக்கு தெரியும் உன்னை பற்றி, இவ்வளோ புத்திசாலி தான். வல்லரக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதர் கல்லறக்கும் கடுமையல்ல நீ சில்லற கொண்ட சேவடி போதன் தான். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி எடுத்து திருப்பி சொல்ல போதும், நான் என்ன கொடுக்குறேன். வல்லற வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செத்த சேவலோன் துணைவன் நான செங்கையோன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள். இது என்ன அர்த்தம், யாரை பற்றி சொல்றாங்க இது? அண்ணா சொல்லுமா, காலம் மாறி போச்சு. சரி, இப்ப இந்த பசங்க கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னா சரி ஒன்னும் புரியாது, எழுந்து ஓடிடுவாங்க. சரி, ஓகே, அவங்க கிட்ட பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க, கை தட்டுவாங்க. இதெல்லாம் டெல்லுலு அப்படின்னா டெல்லுலு தானே இதெல்லாம். டெல்லுலுனா தெரியுமா? தெரியாது. நிறைய பேர் இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப பாலிட்டிக்கல்ல வேற இருக்காங்க. மேடையில ஏறி நீ இட்டாண்டு வா உட்டாண்டு வான்னா அவங்களுக்கு நல்லா அப்படியே கரெக்டா சொல்றாரு பாருங்கங்கிறாங்க. நீங்க வந்து சிவகுமாரோட நடிச்சீங்க, அதுக்கப்புறம் உயிரிலே கலந்ததுல சூர்யாவுக்கு சூர்யா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. 2000 அவர் வேற பக்கத்துல இருந்தாரு. சோ அப்பா இருக்கும்போது அவர் எப்படி நடிச்சாரு, அப்பா போறதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. அப்ப எல்லாம் சூர்யா வந்து ரொம்ப ஷை. ஓகே, இப்படியே இருப்பான். நான் சொல்லுவேன், சூர்யா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது சூர்யா, நல்லா அப்படி தைரியமா இரு, நல்லா சிரி, உங்க அப்பா மாதிரி இரு. அப்பா மாதிரி சொல்லல, நான் சொன்னேன் யூ ஹேவ் டு ஸ்மைல். அப்ப அதுல யாரு ஹீரோயின்? ஜோதிகா. அப்ப ஜோதிகா ஒரு மூலையில அதுவும் குவைட்டா இருக்கும். இப்ப ஜோதிகா கிட்ட பேசு சூர்யா, நல்லா பேசு. யாரு? நானு. பாத்தீங்களா, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு அயோக்கிய பெண்ணை சிவனேன் இருந்திருப்பான். அவன் சிவனேன் இருந்திருப்பான். போய் பேசி பேசி வந்து ரேக்கி விட்டு இன்னைக்கு அவங்க 2 குழந்தைய பத்திட்டாங்க. நானும் என் தம்பி. அப்புறம் நான் சொல்லுவேன் சூர்யா கிட்ட, இவ்வளோ ஷையெல்லாம் இருந்தா எப்படி நீ லவ் சீன் எல்லாம் நல்லா பேசு, ஹாய் ஜோதிகா ஹவ் ஆர் யூன்னு, அது அப்படிங்கோ. அதுக்கு மேல சூர்யா வெக்கம்னா வெக்கம், அக்கா வேண்டாக்கா, அக்கா வேண்டாக்கா அப்படிமா. டேய் பேசுறான். உண்மையில வந்து நீங்க நடுவுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது அவர் முன்னாடி யார் பேச முடியும்? இல்ல நான் வந்து பொதுவா வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ சூர்யா கிட்டத்தட்ட 25-30 கூட பண்ணியிருக்காரு. அந்த படங்களை பாருங்க, ஒரு கதாநாயகி மேலே படுத்து பிறல்ற மாதிரி ஷார்ட்டே வந்திருக்காது. அந்த அயோக்கியத்தை நான் தான் பண்ணியிருக்கேன். எத்தனை கதாநாயகி மேலே ரோல் ஆனன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அவன் வந்து ரொம்ப டீசெண்டாக லவ் சீனாக தொடாம தான் அவன் நடிப்பான். அவன் நீங்கள் நடுவில் போய் உட்காந்துக்குவீங்க. நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்களா? எதை படி படம் பாருங்க, எதுலையுமே இந்த கட்டி பிடிச்சி ரோல் பண்ற மாதிரி ஷாட்லாம் பண்ணவே மாட்டான். ஏன்னா நான் வந்து அப்ப சித்தி நடிக்கும் போது அப்ப சூர்யா ஜோதிகா லவ் வந்து ரொம்ப மும்மரமா போயிட்டு இருக்கு. அப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அது மட்டும் தான் நான் கேட்பேன். இவர்கிட்ட இருந்து வச்சு என்ன செஞ்சிடுவாரு. ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் அப்படி படிக்க கூடாது, நான் விடுங்க, நான் ஏதோ லவ் பண்றாங்க, நான் விடுங்க. நான் சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா அப்பா என்ன சொல்றாங்கன்னு, அவர் தான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. பட் ஹி வாஸ் சோ கிளியர். ஸ்டபர்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு he was just clear. 4 வருஷம் லவ் பண்ணாங்கம்மா. இப்போ என்ன சிக்கல்னு சொன்னா, ஒரு 150 படங்களில் நான் மாங்கல்யம் தந்து நானே மமதியாக ஏற்றுனா சொல்லி தாலி கட்டியிருக்கிறேன். எனக்கு 150 படத்தில் கிட்டத்தட்ட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வைப்பு. ஒவ்வொரு படத்துலையும் டயலாக் பேசும்போது, உன் சொத்தை நம்பி நான் வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணல, என் கையை நம்பி தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொல்லி டயலாக்கெல்லாம் பேசியிருக்கேன். 150 பேரை லவ் பண்ணிட்டு நடித்த ஒருத்தன் கேவலம் ஒரு பொண்ணை பையன் லவ் பண்ணான்னு வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? நான் வேண்டான்னு சொல்ல முடியல. அப்போ அவன் கேட்பான், ஏப்பா இத்தனை பொண்ணுங்களை நீ லவ் பண்ணியிருக்கிற, படங்களை பண்ணியிருக்க, நான் ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணணும், என்ன பண்ண முடியும்? அது நான் வாய முடியல. பிரச்சனையெல்லாம் வீட்டுக்காரமாக இருந்தது. அப்புறம் அது ஒரு செட்டாக இந்த 4.5 இயர்ஸ் இப்படி ஒன்று இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், இல்லை லைஃப் டைம் சும்மா இருந்துக்கிறோம்னா அப்போ பார்த்தா ஜெனுவின் கேஸுன்னு சொல்லி விட்டு அடிச்சிட்டோம். இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து, அந்த படத்தில் நடிக்கும்போது சூர்யா எப்படி இருந்தானோ, நான் சொல்லுவேன் சூர்யா யூ கான் பி லைக் திஸ் சூர்யா, நீ நடிக்க வந்தப்போ சுற்றி யார் இருக்காங்கிறத மறந்துடு, நீ நடி, யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கல. அப்புறம் ஒரு நாள் நான் தியேட்டரில் போய் காக்கான்னு ஒரு படம், நான் அந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி பெண்கள் கூட்டம்,
நான் அந்த படம் இப்படி தான் பார்த்தேன். சூர்யாவா இதுன்னு நான் ஃபோன் பண்ணி, யோ என்னையா ஆச்சு உனக்குன்னு. பயங்கரம். ஹவு ஹி அதாவது இங்கே தான் நம்ம ஐ வாண்ட் டு டெல், ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறனால நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நமக்கு இதுக்கு மேலே முடியாதுங்கிற வார்த்தை இங்கே தான் இருக்குது. தேர் இஸ் நத்திங் கால்ட் ஐ காண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து உங்கள் வேலையிலையோ உங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்லேயோ ஃபஸ்ட்டு அந்த வேர்டை நீங்கள் எடுத்துடணும். லெட் மீ ட்ரை, ஐ கேன். இந்த அம்மா சொல்கிறத நீ ஏன் ஏற்றுக்கணும்னா, முதல் படத்தில் அவர் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு மறந்து போய் கூட சூர்யா இனிமேல் படங்களில் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்கியில் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அவங்க தான் பூவெல்லாம் கேட்டுப்பாரில் சென்யோரிட்டான ஒரு பாட்டு வரும். அந்த சென்யோரிட்டா பாட்டை பார்த்துட்டு நாங்கள் வாபஸ் பெற்று கொடுக்குறோம்னா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து அந்த ஜீன்ஸு நனைகிற அளவுக்கு மியூசிக் போட்டு ஒரு 10 மணி நேரம் டான்ஸ் ஆடுவாங்க வீட்டில். 10 hours நான் ஸ்டாப் டான்ஸ் ஆடி வேர்த்து ஒழுகி ஜீன்ஸில் நனைஞ்சு ஸ்வெட் வந்துடும். அந்த மாதிரி பண்ணி தான் அவன் பிக்கப் பண்ணேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து தொப்பையோடு இருக்கேன், நான் 6 பேக் பண்ணிட்டு இருக்கேன். 6 பேக் பண்ண முடியுமா? 6 பேக் வந்து அவ்வளோ டேஞ்சரஸ். அது 6 பேக்கெல்லாம் ஈஸியாக பண்ண முடியாது. ஒரு வெறி பிடிச்ச ஆள், பார்த்தா சாதாரணமாக இருப்பான், அந்த நினைக்கிறத சாதிக்காம விடவே மாட்டான், அப்படி ஒரு ஆள். சரி, சூர்யா வந்து 50 வயசு ஆயிடுச்சு தெரியுமா? அவர் கேக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் அப்படியே அசந்து போயிட்டேன். சூர்யாவுக்கு 50யா சொல்லிட்டானா? ஆமா, கேக்லயே 15 போட்டிருந்தது. நீங்க அவங்க கிண்டலுக்கு மாட்டிருக்கீங்களா? இல்ல எல்லாரையும் கலாய்ப்பாங்களே, அதைத்தான் தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்காவா? இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணாரு, உனக்காக தாண்டா வரேன் அப்படின்னாரு. எனக்காக இல்லைன்னா வேற ஏதாவது பொம்பளைக்காக வருவீங்களான்னு கேட்டேன். அதோட போனை கீழே வை, மரியாதை கெட்டு போயிடும்னாரு. ஓகே பாய் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஏதாவது நிக் நேம் வச்சிருக்கீங்களா அவருக்கு? அவருக்கு நிறைய வச்சிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க, கேட்கலாம். பப்ளிக்ல சொல்லாதம்மா. அப்போ அப்போ ப்ரெஸ் எல்லாம் வந்து பத்திரிக்கையில் வந்து தவறாக எழுதுவாங்க. அப்போ நமக்கு வந்து டிவியோ இன்டர்நெட்டோ வாட்ஸ்அப்போ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமோ எதுவுமே கிடையாது கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. அது ஆமாம், கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கண்ணா அப்படின்னு எழுதுவாங்க. ராதிகாவுக்கு வந்து குழந்தையே பிறக்காது. நான் ஒரு நாள் இவர்கிட்ட உட்காந்து அழுகுறேன், என்னங்க இப்படி என்ன பாருங்கண்ணா, என்ன எப்படி சொல்கிறாங்க. Title sponsors Ramraj Mritu Towel, Super Soft, Super Absorbent, Max Gold, Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist presents Radhika Sarath Kumar Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Arabian Garden, a seafood restaurant. Anuj Tiles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Powered by லலிதாம்பிகை Fertility Center, a unit of Sri Lalitambigai Medical College and Hospital. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Gasanshi Jewellers, celebrate with exclusive launch offers from Feb 7th to 28th only. 2,500 offer per sovereign on gold, 5,000 offer per carat on diamonds. Darling AC திருவிழா, இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Venue partner MOP Vaishnav College for Women.